வணக்கம் மக்களே. இந்த காணொளியில் நாங்கள் என்னத்தை பார்க்க போகின்றோம் என்றால் என்ன மாதிரி ஆமக்கரை சீமா அண்ணன் சொல்லும் பொழுது அது ஒரு விவாத பொருளானதோ அதே போல் இந்த அவர் தான் சுட்டு பயிற்சி எடுத்ததாக சொல்லப்பட்ட AK-74 என்ற துப்பாக்கி பற்றிய சர்ச்சையும் ஓய்ந்தபாடில்லை. அப்படி ஒன்று இருப்பதே பல மக்களுக்கு தெரியவில்லை. அது அவர்களின் தவறில்லை. துப்பாக்கிகளை பற்றி தெரிந்திருப்பது அவசியமும் இல்லை, அது ஒரு அத்தியாவசியமான பொருளும் இல்லை. நாங்கள் சண்டை காலத்துக்குள் வாழ்ந்தவர்கள் என்றபடியால் எங்களுக்கு துப்பாக்கிகளுடன் பரிச்சயம் உண்டு, கண்ணால் பார்த்துள்ளோம். எமது போராளிகள் வைத்திருப்பதையும் கண்டோம், இராணுவத்தினர் இலங்கை இராணுவத்தினர் வைத்திருப்பதையும் நேரில் கண்டோம், தூக்கி பார்த்தோம், எல்லாம் செய்தோம். அதனால் எங்களுக்கு அதில் கொஞ்சம் பரிச்சயத்தையும் உண்டு. ஆனால் எங்களை ஊர்லேருந்து வந்த அர்ஜுனாவே சொல்லுறார் AK-74 கண்டுபிடித்தது சீமான் தான் என்று சொல்லி. அவருக்கு அது தெரியும், AK-74 ஒன்று இருக்கிறது தெரியும். ஆண்டாலும் வன்மத்தை வெளிப்படுத்த வேண்டும் தானே. அதனால் எதனை சொன்னால் தமிழக ஊடகங்கள் மகிழ்ச்சி கொள்வார்கள், அதை எடுத்து பரப்புவார்கள் என்று அவருக்கு நன்றாக தெரியும். அதன் பிரகாரம் அவர் அப்படி ஒரு துவக்கை கண்டுபிடித்தது சீமான் தான் என்ற ரீதியில் சொல்கிறார். ஓகே, இப்போ நான் என்ன செய்ய போகிறேன் என்றால் உங்களுக்கு காட்டப் போகின்றேன் அந்த துப்பாக்கி. இந்த துப்பாக்கி உண்மையானது இல்லை, அதுபோல் உள்ள ஒரு மாதிரி தான். இதை பிபி கன் என்று ஆங்கிலத்தை சொல்லுவார்கள். இதுக்குள் உண்மையான துப்பாக்கி குண்டுகள், துப்பாக்கி தோட்டாக்களை போட்டு சுடுவதில்லை. சின்ன சின்ன பந்து போல் உள்ள குண்டுகளை தான் போட்டு சுட முடியும். இது பேட்டரி பவர்டு, பேட்டரியில் இயங்கக்கூடியது. இது ஒரு தானியங்கி துப்பாக்கி அல்ல. முதலில் காட்டுகிறேன் உங்களுக்கு என்னத்தை என்றால், இதுதான் அந்த துப்பாக்கி. இது AK-47 என்று சொல்கிறது. இதுதான் சாதாரணமாக அனைவரும் வைத்திருப்பார்கள். எங்களோட போராளிகளிடமும் இதுதான் இருந்தது. இது இந்த நிறங்களை நீங்கள் பார்க்கும் பொழுதே தெரியும். இந்த நீல கலரில் அடித்திருந்தால் இது விளையாட்டு துப்பாக்கி என்று பொருள். ஏனென்றால் கலர் வேறுபாடு தெரியாமல், ஏனென்றால் இது பாரம் எல்லாம் சரியாக உண்மையான துப்பாக்கி போலவே இருக்கு. சத்தத்தையே கேட்கலாம், நீங்கள் லோட் பண்ணுவது எல்லாமே உண்மையானது போலவே இருக்கும். பார்ப்பதற்கு ஆக்களை விரட்டலாம், இது உண்மையானது போலவே இருக்கும். ஆனால் இது உண்மையான துப்பாக்கி அல்ல. இப்போ மெயின் மேட்டருக்கு வருவோம். இதுதான் அந்த AK-74 துப்பாக்கி. இதுவும் உண்மையானது இல்லை, இதுவும் மாதிரி தான். இதுக்குள்ள நாங்கள் அந்த விளையாட்டு குண்டுகளை போட்டு சுடக்கூடியது. ஆனாலும் இதுவும் யாரும் பார்த்தால் உண்மையானது போல் தான் தோற்றம் அளிக்கும். இந்த நிறத்தை வைத்து தான் இது பொய்யானது என்று அடையாளப்படுத்த முடியும். மற்றும்படி பார்த்தால் தூக்கினால் பாரம் எல்லாம் அது போலவே இருக்கும். இதன் கேண்டில் நீங்கள் மடிக்கலாம். இதுக்கு வேறுபாடு இதுதான். இந்த பின்பக்க பொடியை நீங்கள் பார்க்கலாம், இரண்டும் வித்தியாசமாக இருக்கும். இந்த முன்பக்கம் இப்படி இருக்கும், AK-74க்கு இப்படி இருக்கும். இந்த நோசில்ஸ் என்று சொல்லுவார்கள், அது அப்படி இருக்குது. இந்த துவக்கு எங்கள் போராளிகளிடம் தாராளமாக இருந்தது. இதைத்தான் சீமான் அண்ணா சொன்னவர், இதில் நான் பயிற்சி எடுத்தேன் என்று சொல்லி. அதில் எந்த தவறும் இல்லை. இது இருக்கிறது சாதாரணமாக அனைவரும் ஊரில் போராளிகள் வைத்திருந்த ஒரு துப்பாக்கி தான். அனைத்தும் அதுபோலவே இயங்கும். சின்ன வேறுபாடு இந்த இடங்களில் உண்டு, அதை விரிவாக சொல்வதற்கு இல்லை. இது ஒரு காட்சியாக எடுப்பதற்காக எடுத்ததை இதை விரிவாக சொல்ல வேண்டிய அவசியமில்லை. இது என்ன செய்யும், இதன் பயன்பாடுகள் என்னென்று சொல்ல வேண்டிய அவசியமில்லை. ஸோ நீங்கள் வழியாக பாருங்கள். இதுதான் AK-74 துப்பாக்கி மாதிரி. இது ஒரிஜினல் இல்லை, அதுபோல் உள்ள ஒரு மாதிரி. இப்படி துப்பாக்கிகள் இருக்கின்றது.
உண்மையான துப்பாக்கிகள் இருக்கின்றன. ஈழத்தில் இருந்தது. இதன் ரவை வந்து AK-47 போடுவதை விட கொஞ்சம் சிறிதாக இருக்கும் இதன் ரவைகள். இது கொஞ்சம் பெருசாக இருக்கும். இதன் வளைவும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். இது குறைவாக இருக்கும். இப்பொழுது உங்களுக்கு புரிந்திருக்கும் AK-74 ஒரு துப்பாக்கி உலகத்தில் இருப்பது. ஓகே, இப்பொழுது உங்களுக்கு தெளிவாக தெரிந்திருக்கும் AK-74 என்ற துப்பாக்கி 74ஆம் ஆண்டு 1974ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது. அதனால் தான் அதன் பெயர் வந்து AK-74 கிளாக். அது ரஷ்யன் பேர் வாயிலேயும் வரதில்லை. அந்த கண்டுபிடிச்சாலுன்ற பேர் AK. அதுக்கு வந்து அங்கால வந்து கிளாஸ்னிக்கோவ் அவர்தான் இந்த அழிவாயுதத்தை கண்டுபிடித்தவர். தமிழ்நாட்டு மக்களுக்கு ஆயுதங்களை பற்றிய பரிச்சயம் பெரும்பாலும் இருப்பதில்லை. என்ற போர் சூழலில் வாழவில்லை. ஆயுதங்களை பற்றி அறிந்திருக்க வேண்டிய அவசியமும் இருக்கவில்லை. குறிப்பாக சொல்லணும் என்றால் தமிழ் சினிமா துறையில் இருப்பவர்களுக்கே ஆயுதங்களை பற்றி பெரிதாக தெரிவதில்லை. குறிப்பாக ஒன்று சொல்ல வேண்டும் என்றால், இந்த மாநாடு படம் எடுத்த நேரம் மாநாடு படத்தின் முன்னோட்டம் வந்து வந்தது. அப்போக்களில் பார்த்தால் எஸ்ஐ சூர்யா சிம்புவை நோக்கி தனது பிஸ்டலை எடுத்து சுடுவது போல ஒரு காட்சி. அந்த காட்சியில் பார்த்தால் அவர்கள் அந்த துப்பாக்கி தோட்டாவை காட்டுகின்றனர். துவக்கிலிருந்து வெளியில் வருவது சிம்புவை நோக்கி போவது போல். ஆனால் துப்பாக்கியிலிருந்து தோட்டா சுடப்பட்டால் துப்பாக்கி தோட்டாவின் அந்த கேஸ் கோது என்று நாங்கள் சொல்லுவோம். அது தனியாக விழுந்துவிடும். முன்னுக்கு இருக்கும் குண்டு மட்டும்தான் போகும். ஆனால் இவர்கள் துப்பாக்கி இருந்து சுடும் பொழுது 2 ஒன்றாக வருவது போல் காட்டியிருக்கும். நான் அப்போ அதை இயக்குனர் வெங்கட் பிரபுவுக்கு எக்ஸலத்தில் எழுதியிருந்தேன். தமிழ் சினிமாவில் மட்டும்தான் இப்படியான காட்சி நடக்கும். அவர் நக்கலாக பதிந்திருந்தார். கொலிவுட் திரைப்படம் வாண்டட் திரைப்படத்தில் அவர்கள் சுடும்பொழுது துவக்க இப்படி திருப்பினால் குண்டு வளைந்து போவது போல் போகும். அதை மட்டும் நீங்கள் நம்புவீர்கள், இதை நம்ப மாட்டீர்களாண்டு அப்படி சொல்லிவிட்டால். ஆனால் அவர் அதை மாற்றிவிட்டார். திரைப்படம் வந்தபோது பார்த்தேன், தனியாக துப்பாக்கி குண்டு மட்டும் போவது போல மாற்றி அமைச்சிருந்தார். ஆகவே இந்த துப்பாக்கிகளை பற்றி பரிச்சயம் இல்லாதவர்கள் பேசுவது ஏற்றுக்கொள்ளக்கூடியது தான். ஆனால் AK-74 என்ற ஒரு துப்பாக்கி நம்மிடம் இருந்தது. போராளிகள் அதனை வைத்து பாவித்தனர். அதில் அண்ணன் சீமான் வந்திருந்தவளை அதில் அவருக்கு பயிற்சி கொடுக்கப்பட்டிருக்கலாம். அதைத்தான் அவர் சொல்லியிருந்தார். இதை வைத்து இனி இதை ஒரு விவாத பொருளாக்குவது தேவையில்லாதது, நக்கல் பொருளாக்குவதும் தேவையில்லாது. உங்களுக்கு உதாரணத்துடன் வடிவாக காட்டியாகிவிட்டது. இதுக்கு மேலே என்னை சொல்ல முடியாது. பல பேர் செய்தும் விட்டனர். சில பேர் யூடியூப்களில் வந்த காணொலிகளையும் எடுத்து போட்டிருந்தனர். இது நாங்கள் வேண்டி வச்சுக்கிறோம், ஒரு நினைவாகத்தான். அதனால் என்னிட இருந்ததாகபடியால் அதை தூக்கி காட்டினேன். அவ்வளோதான் மக்களே. இனி வந்து அமைக்கறியும் சாப்பிட்டதும் உண்மை என்றாகிவிட்டது. AK-74 இருப்பதும் உண்மை என்றாகிவிட்டது. இனி புதுசாக ஏதாவது கண்டுபிடிச்சு சீமான் அண்ணனை நக்கல் அடிக்க வேண்டும் என்றால் அடியுங்கள். இனி இது 2ம் உண்மை என்று நிறுவப்பட்டு விட்டது. நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம். நன்றி.